அருமையானவர்களே, இன்று இந்த தண்ணீரானது நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். எனவே உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்க. கூடுமானால் உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் முறையிட போகிறோம், தேவனிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இந்த வாரத்தின் கடைசி நாள் தேவன் உங்களுக்கான கதவுகள் திறக்கும்படியாக. எனவே இந்த விசுவாசத்தோடு செய்யலாம். உங்களுடைய பொருட்களை மேலே உயர்த்துங்கள், கண்களை மூடுங்கள். தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனே, இதோ இந்த தண்ணீரையும் சேர்த்து உயர்த்துகிறோம். என் ஆண்டவர் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும். இதோ இவர் எந்த காரியங்களை செய்ய வாஞ்சியா இருந்தாரோ இவருடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நீர் ஏற்படுத்தும்படி நான் கேட்கிறேன். இவர் எந்த காரியத்திற்கு செல்கிறாரோ, இதோ இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் தான் எந்த போராட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஓர் உபத்திரவத்தை சந்திக்கிறாரோ, என் ஆண்டவரே, இவர் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் ஏதோ ஒரு கிரியை இவரை தடுக்கிறது. எனவே எல்லா தடைகள் நீங்கட்டும், இவரை விடுதலை செய்யும் ஆண்டவரே. இந்த தண்ணீர் குடிக்கும் போது இந்த விடுதலை தன் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவர் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுது, இயேசுவின் பெயரால். என் ஆண்டவரே, இந்த காரியங்களை நீர் பூர்த்தியாக்கும். இதோ இவர் எந்த காரியங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் செய்ய விரும்புகிறாரோ எல்லாவற்றையும் நீர் பலுகி பெருக்கும். இந்த வெற்றியை, இந்த மாதத்திற்கான வெற்றியை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. இதோ நாளைக்கு இவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புதியதாய் துவங்கக்கூடியவராய் மாற்றும். இதோ இன்றைக்கான வெற்றியை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். பாருங்க, இந்த ஜூலை மாதத்துல தொடர்ந்து நாம் விசுவாசத்திலிருந்து போராடினோம். தேவன் கண்டிப்பாய் உங்களுக்கான பதில் தருவார். உறுதியாய் நம்புங்கள், சோர்ந்து போக வேண்டாம். இந்த வெள்ளிக்கிழமையில நாம் செய்யக்கூடிய இந்த ஜெபம், வல்லமையான ஜெபம், நம் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா சாபங்கள் உடையப்பட நாம் விசேஷமான ஜெபத்தில் கலந்து கொள்ள போகிறோம். நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும் போது உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளக்கூடியவர்களாய் மாறுங்கள். ஏனென்றால் இந்த ஒளியினுடைய விண்ணப்பம் கடைசியாய் இன்று நாம் தேவனிடத்தில் முறையிட்டு கேட்க போகிறோம். தேவன் புது காரியம் நமக்கு செய்ய வேண்டும் என்று. எனவே உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ளுங்க. அதனால்தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் இப்படியே சொல்கிறார், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை எல்லாம் காக்க கடவது. யார், எங்க? நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய உள்ளத்துல தேவன் விரும்பக்கூடியது இதுதான். எப்போ நீங்க உங்க விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை நீங்க கை கொள்றீங்களோ, அதன்படி நடக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்களுடைய இருதயத்துல தேவன் புது காரியத்தை செய்வார். எனவே உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக எந்த வெறுப்பு, கோபம், எதுவா இருந்தாலும் சரி, அதாவது யார் மேலேயாவது ஒரு விரோதத்தை வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாத்தையும் கைவிடுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால்தான் இன்று விசேஷமா நாம் இந்த சியோன் பர்வதத்துல நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவன் நமக்கு புதிய காரியங்கள் நமக்காக செய்யும்படியாக இன்று தேவன் உங்களுக்காக செய்வார் மக்களே. எனவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் கடைசி வாரம் நீங்க இன்னும் ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல ஏறல, இதோ இன்றைக்கு நீங்க ஆலயத்தினுடைய இந்த பீடத்தின் மேல ஏறி இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை அர்ப்பணிக்க விரும்புறீங்கன்னா நீங்க செய்யலாம். கண்டிப்பா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இன்று நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். காலைல 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணி. தவற விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்டை நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா uckj.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். தொலைபேசியில் எங்களை அழைக்க விரும்புறீங்கன்னா
9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். மேலும் எங்களுடைய முகவரி 282/681 1000 லைட் அண்ணா சாலை. தவற விடாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.